Hello viewers, welcome to Pittu Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ்னு பாத்தீங்கன்னா bread sandwich. So இந்த டிஷ்க்கு தேவையான ingredientsலாம் என்னென்னன்னு பார்க்கலாம். First ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட். ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர், turmeric powder, coriander powder, 4 முட்டை, coriander leaves, main ingredient bread, உப்பு தேவையான அளவு, ஸ்லைஸ் பண்ணி வச்ச சீஸ். அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம பிரெட் சாண்ட்விச் ரெசிபி எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. இப்போது ஒரு ப்ரெட்டில் நம்ம ஸ்டஃபிங்கை இதில் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அது மேலே சீஸ் வச்சு அதுக்கு மேலேயே ஸ்டஃபிங் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேஷனில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு டேஸ்ட்டுக்காக லைட்டாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போது அந்த ப்ரெட்டை இதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை டவாவில் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அந்த பிரெட் சாண்ட்விட்சை 2 பக்கமும் போட்டு திருப்பி எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான பிரெட் சாண்ட்விச் ரெடி. பிரெட் சாண்ட்விட்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.